ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நான் பேச வந்த டாபிக் என்னென்னா கொஞ்சம் சீரியஸான டாபிக் தான். நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படின்னு உள்ளே நுழையிறதுக்கான ரீசனே என்ன? உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு வேணும், ட்வின் ஃப்ளேம் கூட ஃபிசிக்கல் யூனியனில் இருக்கணும். இதுதான மெயினான ரீசன். அப்போது இது இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் லிவிங் திங் இல்லையா? நீங்கள் உங்கள் ட்வின் ஃப்ளேமோட டுகெதர்னஸில் காலம் பூரா வாழணும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வாழணும் அப்படிங்கிறது உங்கள் ஆசை, உங்கள் ஏக்கம், நீங்கள் ரொம்ப நாளாக தேடின ஒரு விஷயம். அதை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வாழ்க்கையாக வாழணும். இதுக்காக தானே ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ளே வந்தீங்க. இது ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். இயல்பாக டெய்லி வாழ்க்கையில் வாழணும்னு ஆசைப்படுற விஷயம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக தானே இருக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட நீங்கள் கால் செஷன் பேச வர்றவங்க நிறைய பேர் சரி, கமெண்ட்டில் கீழே கமெண்ட் போடுற நிறைய பேரும் சரி, ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களோட என்ன சொல்கிறது, மாயைக்குள்ளேயே இருக்கீங்க. அதெல்லாம் நான் எப்படி சொல்லுவேன்னா, விஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது இமேஜினேஷன்ஸ் கூட இல்லை, அதெல்லாம் இல்யூஷன். நீங்கள் உங்கள் மாயைக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்குறீங்க. அந்த மாயையை வச்சுக்கிட்டே கொஷினும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த மாயைக்கான பதில் என்னால் சொல்ல முடியாது. ப்ராக்டிகாலிட்டிக்கு என்ன பதிலோ அதுதான் சொல்ல முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிங்கிறது ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஜேர்னி, கொஞ்சம் சீரியஸான ஜேர்னி கூட, கொஞ்சம் ரொம்பவே ப்ராக்டிக்கலான ஜேர்னி. உங்களுக்கு உண்மையிலேயே ரியாலிட்டியில் இந்த பூமியில் உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை தேடி வரணும், ஃபிசிக்கல் யூனியன் நடக்கணும், நீங்கள் உங்கள் ட்வின் ஃப்ளேம் கூடயே டுகெதர்னஸில் இருக்கணும்னா அதுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஓகேயா? இன்னொன்று, இந்த ஃபெமினைன் குவாலிட்டிஸு, மாஸ்குலைன் குவாலிட்டிஸு, மாஸ்குலைன் தான் ஒரு விஷயத்தை சேஸ் பண்ணுவாங்க, மாஸ்குலைன் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க, அதனால் மாஸ்குலைன் தான் போய் ஓடி ஓடி சம்பாதிச்சுட்டு வருவாங்க. அதுக்காக ஃபெமினைனை லேசியாக இருக்க சொல்லலை. ஃபெமினைனோட குவாலிட்டி பீயிங், ஃபெமினைனோட குவாலிட்டி இன்ட்யூட்டிவ்னஸ், ஃபெமினைனோட குவாலிட்டி just bathing and basking in her own feminine grace and relaxing. So in the relaxing modeலியே she has to, அவள் என்ன வேலையை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்க்கணும். அதை விட்டு போட்டு பெட்டே கெதின்னு படுத்துட்டு யூடியூப்பை நோண்டிகிட்டு இருக்க சொல்லலை, இல்லை வீட்டில் டிவியே கெதின்னு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க சொல்லலை. திஸ் இஸ் லேசினஸ், அட்டர் லேசினஸ். ஃபெமினைனை லேசியாக இருக்க சொல்லவே இல்லை. எந்த நாலேஜுமே கெயின் பண்ணிக்கிறது கிடையாது, எந்த விதமான ஸ்ட்ரக்சர்டு பேட்டர்ன் ஆஃப் லேர்னிங்கே கிடையாது. வர்ற யூடியூப் வீடியோ பூரா பார்க்க வேண்டியது, எல்லா நாலேஜையும் கெயின் பண்ணி உள்ள குப்பைப்பட்டி மாதிரி நிறச்சி வச்சுக்க வேண்டியது, என்ன ஆப்ட் நாலேஜ் எனக்கு வேணுமோ அதை தேடி படிக்கிறது கிடையாது. இன்னொன்று, நான் பீயிங்னஸ்லேயே இருக்கணும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு அந்த இல்யூஷனுக்குள்ளேயே ட்ராப் ஆகிருக்கீங்க. இந்த இல்யூஷன்லாம் எப்படிப்பட்ட இல்யூஷன்னா, எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறவங்களே சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், சரி 11 பார்த்துட்டே இருக்கேன் மேம், நிறைய 11 பார்க்குறேன். ஓகே, குட், பாருங்கள். இட் மீன்ஸ் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கீங்க, இல்லை அந்த 11 பார்க்குற அந்த நிமிஷம், அந்த நொடி. இது நான் ஏஞ்சல் நம்பர்ஸ் பேசும்போதே சொல்லியிருப்பேன். நீங்கள் என்ன நினச்சிங்களோ, எந்த தாட்டை நினச்சிங்களோ அந்த தாட்டை பற்றி இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண சொல்லுது, அந்த தாட்டுக்கு கவனம் செலுத்த சொல்லுது. அப்படிங்கிறதான் 11க்கான அர்த்தம். இல்லை ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படிங்கிறதான் 11க்கான அர்த்தம். அடுத்து 11:33 பார்க்குறேன் மேம், 11:22 பார்க்குறேன் மேம், 11:44, இதெல்லாம் பார்த்து என்ன செய்ய போகிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ப்ராக்டிக்கலாக என்னத்துக்கு உதவ போகுது அதை சொல்லுங்கள். உங்கள் ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியன், உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருமா? 11 பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க, வீட்டில் உட்காந்துக்கிட்டு வாட்சில் 11 பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் 11 பார்க்குறீங்க, ஒரு கார் பார்க்கிங் வந்துச்சுன்னா 11 பார்க்குறீங்க, பஸ்ஸில் போகிற வழியில் 11 பார்க்குறீங்க. என்னத்துக்கு உதவ போகுது இந்த 11 பார்க்குறது? வேணா நான் போகிற வழியில் ஏஞ்சல்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். இல்லை, என்னோடய ஜேர்னி டிவைன்ஃபுல்லி கைடடாக இருக்குது, ஓகே, ஹாப்பி. எனக்கு நான் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கேங்கிறத எனக்கு இண்டிகேட் பண்ணுது, ஓகே, ஹாப்பி. ஆனால் உங்கள் ஜேர்னி எதுக்கானது? ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியனுக்கானது. அதுக்கு ப்ராக்டிக்கலாக இந்த 11 எதுக்கு உதவ போகுது உங்களுக்கு? கொஞ்சம் யோசிங்க. அப்புறம் அதை விட சூப்பராக ஒருத்தவங்க, நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறேன் மேம், நான் பிரம்ம முகூர்த்தத்தில் மெடிடேட் பண்ணுறேன் மேம், நான் கரெக்டாக 4:44 முழிச்சிடுறேன் மேம், 3:33 முழிச்சிடுறேன் மேம். சரி, முழிச்சு அதெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு உதவ போகுது? ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஸ்டெப்பே எடுக்காமல் அத்தனை மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து நீங்கள் பாட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாலும், அமைதியாக மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாலும், உங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கு, உங்களோட ஃபிசிக்கல் யூனியனுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு உதவ போகுது? அதை யோசிங்க. சரி, மெடிடேட் பண்ணுறது இட்ஸ் அ குட் குவாலிட்டி. ஓம்னு பிரபாவ மந்திரத்தை சொல்லி மெடிடேட் பண்ணுறீங்க, ஓகே. விஷன்ஸை உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணி மெடிடேட் பண்ணுறீங்க, பிஸ்னஸ், ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
ஓகே, ஹெச்ஆர்சிஎம், ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, கெரியரு, மணி, நல்ல 4 ஆஸ்பெக்ட்டும் நான் சூப்பராக வரணும்னு விஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு மெடிடேட் பண்ணுறீங்க. ஓகே, அத்தனை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு மெடிடேட் பண்ணும்போது சயின்டிஃபிக் ரீசன் டயர்னல் டைமிங்ஸு, அப்போ பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா வேலை செய்யும், அது வந்து பிரபஞ்சத்தை போய் ஈஸியாக ரீச் பண்ணிடும், இதெல்லாம் இருக்குது. ஓகே, அக்செப்டட். ஆனால் இதுக்கு நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் நாலேஜ் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி விஷன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி வைஸ்ஃபுல்லான விஷன்ஸை க்ரியேட் பண்ணி மெடிடேட் பண்ணால் தானே பிரயோஜனம். அதுதான் அந்த ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பு. அதெல்லாம் விட்டுட்டு அந்த 4:44 பின்னாடியே போகக்கூடாது, 3:33 பின்னாடியே போகக்கூடாது, பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற அந்த பேரோட கிரேஸுக்கு பின்னாடியே போகக்கூடாது. அதெல்லாம் எதுக்கு போகுது? இன்னொன்று, நிறைய பேர் என்ன செய்கிறதுன்னா இந்த ட்வின் ஃப்ளேமுங்கிற பேரே ரொம்ப பிடிச்சி போகுது, அதனால் அந்த ட்வின் ஃப்ளேமுங்கிற பேருக்கு பின்னாடியே போகிறது. ட்வின் ஃப்ளேமுங்கிற டைட்டிலை வச்சுக்கிட்டா என்ன கிரீடமாக கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு? உங்களுக்கு தேவை உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்க ட்ரீம் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அவன் தான் ஒரு ட்வின் ஃப்ளேம்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணி ஃபிசிக்கல் யூனியனில் வாழணும். அதுக்கு அந்த ட்வின் ஃப்ளேமுங்கிற டைட்டில் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க? ஊறுகாய் போடுறதுக்கு கூட உதவாதுங்க. சரி, நான் என் ட்வின் ஃப்ளேம் கூட இருக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் மேம். என்ன எப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு என் ட்வின் ஃப்ளேம் தான் வேணும். அக்செப்டட், ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் இட். என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? வெறும் ட்வின் ஃப்ளேமுங்கிற டைட்டில் வச்சுக்கிட்டு ட்வின் ஃப்ளேமோட வாழணுங்கிறது தான் ஆசை, அதனால தான் ட்வின் ஃப்ளேமை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கிறேன், ட்வின் ஃப்ளேமுங்கிற டைட்டிலில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னா வாட் ஆக்ஷன் யூ டுக்? ப்ராக்டிக்கலாக என்ன செஞ்சீங்க? உங்கள் ட்வின் ஃப்ளேம் யூனியனில் ஃபிசிக்கல் டுகெதர்னஸில் உங்கள் ட்வின் ஃப்ளேம் கூடயே வாழ்கிறதுக்கு என்ன செஞ்சீங்க? புரியுதா? அப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அப்போ இந்த ட்வின் ஃப்ளேம்ங்கிற டைட்டிலை தூக்கி கிரீடமாக வச்சுக்கோங்க. ஐ வில் அக்செப்ட். ஓகே, இன்னொன்று, அந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் மேலேயே இருக்க அப்சஷன். அந்த அப்சஷனில் என்ன பண்ணுறது? பார்க்குற ஆளை பூரா, அதாவது எந்த ஆக்ஷனுமே எடுக்கிறது கிடையாது. ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியனை பற்றினா எப்படி நம்ம ஃபிசிக்கல் யூனியனுக்கு வரணுங்கிற அந்த சூட்சமத்தை கற்றுக்கிறதே கிடையாது, அந்த கோச்சிங்க்கும் போகிறதே கிடையாது. ஓகேயா? ஆனால் அந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் மேலே பித்து பிடிச்சி போய் திரியிறது. பித்து பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அது எப்படி ஃபிசிக்கல் யூனியனுக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் எப்படி ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி குவாலிட்டிஸ், அதாவது இப்போ நம்ம டிவியில் பார்த்துருப்போம், நம்ம ட்வின் ஃப்ளேம்னு வச்சுருக்க பர்சனுக்கு ஆக்சுவலாக ஒரு 100 குவாலிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 குவாலிட்டியில் 20 குவாலிட்டியை தான் யாரோ ஒருத்தர்கிட்ட பார்த்துருப்போம். அந்த 20 குவாலிட்டியை பார்த்துட்டே மயக்கத்திலே திரியிறது. இவன் தான் என் ட்வின் ஃப்ளேமாக இருப்பான், இவன் தான் என் ட்வின் ஃப்ளேமாக இருப்பான், இல்லை இவ தான் என்னோட ட்வின் ஃப்ளேமாக இருப்பா, இவ தான் என்னோட ட்வின் ஃப்ளேமாக இருப்பா அப்படின்னு சொல்லி மயக்கத்திலே திரியிறது. ஓகேயா? அந்த பர்சன் ட்வின் ஃப்ளேம் இல்லைன்னு உள்ளுணர்வு சொன்னால் கூட அதை தட்டி விட்டுட்டு அந்த பர்சன் கார்மிக் பார்ட்னராக கூட இருக்கலாம், இல்லை சோல்மேட்டாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட பர்சனை ட்வின் ஃப்ளேமாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறது. ஏன்னா அந்த ட்வின் ஃப்ளேமை பற்றின நாலேஜ் இல்லை. ட்வின் ஃப்ளேம் ஆர் பார்ன் பெர்ஃபெக்ட் ஃபார் அஸ். ஓகே, நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக தான் கடவுள் அவங்கள படைச்சே இருக்காரு. நீங்கள் அவங்கள பெர்ஃபெக்ட் ஆக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்காக அவங்க மாறணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்க இருக்கிறதே அப்படி தான் இருப்பாங்க. அவங்க இயல்பே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஓகே, இது ஒரு பெரிய முட்டாள்தனம். பார்க்குறவனெல்லாம் ட்வின் ஃப்ளேம் ஆக்க ட்ரை பண்ணுறது. இது எல்லாமே எதனாலனா அந்த மாயைக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இஸ் அ வெரி வெரி ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் ஓரியன்ட் ஜேர்னி. இட் இஸ் நாட் என்ன சொல்கிறது, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபேண்டசி ஜேர்னியே கிடையாது. ஸோ பி லிட்டில் ப்ராக்டிக்கல், யூஸ் யுவர் பிரெயின், பி லிட்டில் வைஸ், பி லிட்டில் சீரியஸ் அண்ட் பி லிட்டில் ரெஸ்பான்சிபிள். உங்கள் ஆசையை நீங்கள் வாழ்கிறதுக்கே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலன்னா அப்போ நீங்கள் யாருக்காக வாழ்கிறீங்க? எதுக்காக வாழ்கிறீங்க? காலம் பூரா அப்படி புலம்பிக்கிட்டே திரியிறதுக்காக வாழ்கிறீங்க? காலம் பூரா இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் அனுபவிக்க வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிறதுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கீங்களா? ஃபார் ஹூம் ஆர் யூ லிவிங்? உங்கள் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சதையே வாழ முடியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு செல்ஃப் பிட்ரேயல் லைஃப்பை உங்களை செல்ஃப் சாபட்டாஜ் பண்ணி வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறீங்க? நத்திங், ரைட்? ஸோ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிங்கிறது இதை விட இன்னொரு பெரிய சூப்பர் டூப்பர் திங் பண்ணுவாங்கப்பா எல்லாரும். எனக்கு அப்படியே கேட்டால் ஹார்ட்டே நின்று துடிக்கிற இதே ஒரு நிமிஷம் நின்றுட்டு அப்படியே
அப்படி வேடிக்கை பார்த்துட்டு அண்ணா வந்து நிமிர்ந்து பார்த்துட்டு என்னத்தடா பேசுகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை திருப்பி துடிக்க ஆரம்பிக்க பாருங்க. அப்படி ஆகிடும் எனக்கு. என்னன்னா நான் ஒரு பர்சனை பார்த்தேன் மேம், எனக்கு அவன் தான் என் ட்வின் ஃப்ளேம்னு தெரிஞ்சிருச்சு மேம். என் ஆஃபீஸில் என் கூட ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுது மேம், அவள் தான் என் ட்வின் ஃப்ளேம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு மேம். ஆக்சுவலாக என்னன்னா இவங்க வந்து 2 பேர் ஒருத்தர் பேசியிருக்க மாட்டாங்க, பழகியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் கண்ணாலேயே பார்வை பரிமாற்றம் நடந்திருக்கும். இல்லை ஆஃபீஸில் வந்து அந்த ஆஃபீஸில் அவங்க பிஹேவியரல் ஆட்டிடியூட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த பர்சன் வாட்ச் பண்ணியிருப்பாங்க. வாட்ச் பண்ணதை வச்சுக்கிட்டே அந்த அந்த யாரை வாட்ச் பண்ணாங்களோ அந்த பர்சன் தான் ட்வின் ஃப்ளேம்னு இவங்களா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. ஆக்சுவலாக ட்வின் ஃப்ளேம் கன்ஃபர்மேஷன் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ட்வின் ஃப்ளேமுங்கிறவங்க நீங்கள் அவங்க கூடயே ஒரு என்ன சொல்கிறது டெய்லி பேசிஸில், ஏன்னா ஃபோனில் பேசுகிறதுலையோ ஆஃபீஸில் இருக்கிற பிஹேவியர் ஆட்டிடியூட்ஸோ அவங்களோட ட்ரூ பிஹேவியராக ட்ரூ கலர்ஸாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஃபோனில் லாங் டிஸ்டன்ஸில் பேசும்போது உண்மையிலேயே அவன் ஏதோ ஒரு கசாப்பு கடையில் கறி வெட்டுறவனாக இருப்பான், ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பான் உங்ககிட்ட. நீங்கள் ஐடியில் அவன் சொல்கிறது தான் நம்பிட்டு கிடப்பீங்க. அப்படி பேசி மயக்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவன் சொல்கிறது உண்மையிலேயே கரெக்டானு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் 10:30 மணிக்கு எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு இருப்பானா இருக்கும், நான் 5 மணிக்கே எந்திரிச்சிட்டேன் பேபி அப்படின்னு சொல்லுவானா இருக்கும். நீங்கள் அதை நம்பிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போது அவன் சொல்கிறது தான் நிஜம்னு கிடையாது. அவன் கூட போய் இருந்து அவன் பக்கத்தில் இருந்து அவனோட சூழ்நிலையில் அவன் நீங்களும் பக்கத்தில் இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிறது தான் அவனோட ட்ரூ கலர். ஓகேயா? ஸோ அந்த ட்ரூ கலர் தெரிஞ்சாதான் இவன் ட்வின் ஃப்ளேமா இல்லையான்னு நீங்கள் கன்ஃபார்மே பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஆஃபீஸில் காமிக்கிற முகமெல்லாம் அந்த வெரி டேலண்டட் டைனமிக் செல்ஃபு, எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம இங்கே வேலைக்காக வந்திருக்கோம், இங்கே ஒழுங்காக வேலை பார்த்தா தான் சம்பளம் கிடைக்கும், நம்ம வாழெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு வேலை பார்க்கணுங்கிற செல்ஃபு, அந்த செல்ஃபில் எப்படி நீங்கள் ட்ரூ செல்ஃபை போய் கண்டுபிடிப்பீங்க? அந்த செல்ஃபை பார்த்துட்டு தான் இவன் நம்ம ட்வின் ஃப்ளேம்னு நீங்கள் டேரா போட்டுட்டு திரிறீங்க. ஓகேயா? ஸோ இது இதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் கேட்கும்போதே எனக்கு டென்ஷன் ஆகும். வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான டெசிஷன், மிக வயசாக எடுக்க வேண்டிய டெசிஷன் என்னதுன்னா உங்கள் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறது. நீங்கள் எப்படி அந்த இடத்துல போய் இவ்வளோ மாயைக்குள்ளே ட்ராப் ஆகிட்டு இவ்வளோ முட்டாள்தனமாக ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க? உங்கள் லைஃப் பார்ட்னருங்கிறவன் ஒரு 4 நாள் இருந்துட்டு நீங்கள் இட்லி சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலை, டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு இட்லி வேணான்னா தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு. வாழ்க்கையில் உங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் உங்கள் கூட வரப்போகிற ஒரு ஆணை தேர்வு செய்கிறீங்க. அதில் எப்படி இப்படி முட்டாள்தனமாக நீங்கள் தேர்வு செய்வீங்க? எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ பி லிட்டில் சீரியஸ், பி லிட்டில் ப்ராக்டிக்கல். உங்கள் இந்த இல்யூஷனில் இருந்தெல்லாம் தயவு செஞ்சு வெளியே வாங்க, இந்த ஃபேண்டசியில் இருந்தெல்லாம் வெளியே வாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இஸ் நாட் அ ஃபேண்டசி. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இஸ் நாட் சம்திங் யூ கீப் ஆன் லிவிங் இன் இல்யூஷன். நீங்கள் ஃபேண்டசியில் கூட இல்லை, அப்படி தான் சொல்லணும். ஃபேண்டசிலையோ உங்கள் ட்ரீம் வேர்ல்டுலேயோ கூட இல்லை, இல்யூஷன் மாயையிலேயே இருக்கீங்க. அந்த மாயையிலேருந்து முதல்ல வெளியே வாங்க. அந்த மாயை இஸ் பிகாஸ் ஆஃப் அப்சஷன். அந்த அப்சஷனே எங்கேருந்து வருதுன்னா சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஏங்கிட்ட இருக்கிற அன்பை இன்னைக்கு தேதி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலை. அதனால அது எங்கேயாவது கிடைக்காதான்னு அந்த டெஸ்பிரேட்னஸ், பரிதவிப்பில் இவன் ட்வின் ஃப்ளேமாக இருப்பானா, இவன் ட்வின் ஃப்ளேமாக இருப்பான்னு துரத்திக்கிட்டே போகிறீங்க. தட் இஸ் நாட் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ஓகேயா? ஸோ அதனால் பி வெரி ப்ராக்டிக்கல். ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே ப்ராக்டிக்கலான வழிகள் இருக்குது. அதைத்தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அதைத்தான் நான் கோச் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலேயே உங்களுக்கு ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியனில் இருக்கணும், உங்கள் ட்வின் ஃப்ளேம் கூடயே டுகெதர்னஸில் வாழணும்னா தயவு செஞ்சு சீரியஸாக இருங்க. அதுக்கான ஸ்டெப் என்னவோ அதை எடுங்க. அதை விட்டுட்டு வெட்டி வேலை பார்த்துட்டு டயத்தை பூரா வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த இல்யூஷன்லேருந்து, மாயையிலேருந்து, ஃபேண்டசியிலேருந்துலாம் வெளியே வாங்க. முதல்ல நான் இந்த பர்சனை பார்த்தேன் மேம், அவர் தான் ட்வின் ஃப்ளேமாக இருப்பாரோன்னு எனக்கு தோணுது, ஆனால் நிறைய நான் அவர் தான் ட்வின் ஃப்ளேம்னு நினைக்கிறேன் மேம். இது ஒன்று. இன்னொன்று, அடுத்தது இந்த டெலிபதி. அப்பா, இந்த டெலிபதிக்கு விளக்கம் சொல்லி எனக்கு வாய் வலிச்சு போயிடுதுப்பா. ஏற்கனவே நான் ஒரு கிளியர் கட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ட்வின் ஃப்ளேம் டெலிபதினா என்ன, டெலிபதி வித் அதர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. டெலிபதி வித் அதர்ஸுங்கிறது வந்து மைண்ட் டு மைண்ட் டெலிபதி. ஓகேயா? அது சோல்மேட் கூட இருக்கலாம், கார்மிக் பார்ட்னர் கூட இருக்கலாம், இல்லை யார் கூட வேணாலும் இருக்கலாம். மைண்ட் டு மைண்ட் டெலிபதியே வந்து இட்ஸ் த்ரூ பிரெயின் தான். ஓகேயா? மைண்ட் டு மைண்ட் டெலிபதியில் 2 people ஆர் இன்வால்வ்டு.
ஓகேயா? நீங்கள் வந்து இவன் தான் என் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு நீங்கள் உருகி உருகி நினைக்கிற பர்சன்கிட்டையும் நீங்கள் அந்த பர்சனை ஃபிசிக்கல் ஃபார்மாக நினச்சி அவன் என்ன செஞ்சுட்ருக்கானோ தெரியலையே, 4 நாள் ஆச்சு, ஃபோனே பண்ணல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட பார்க்கல, வாட்ஸ்அப்பில் ஆன்லைனுக்கு வரான், எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறான், இதெல்லாம் நினைக்கிறீங்கனாலே இட் இஸ் அ மைண்ட் டு மைண்ட் டெலிபதி தான். ஓகே, ஏன்னா 2 persons இன்வால்வ்டு. ட்வின் ஃப்ளேம் டெலிபதிங்கிறது ஒன்லி 1 person இன்வால்வ், ஒன் அண்ட் ஒன்லி யூ. நீங்கள் உங்கள் ஹார்ட்டு கூட பேசுகிறீங்க. ட்வின் ஃப்ளேம் டெலிபதிங்கிறது ஹார்ட்ஃபுல் டெலிபதி, ஹார்ட் டு ஹார்ட் டெலிபதி கூட கிடையாது, ஹார்ட்ஃபுல் டெலிபதி. உங்கள் ஹார்ட்டு கூட பேசுகிறீங்க, உங்கள் ஹார்ட் உங்களுக்கு பதில் சொல்லுது. ஓகேயா? இதுதான் ட்வின் ஃப்ளேம் டெலிபதி. ஒன்லி 1 person இஸ் இன்வால்வ்டு. ஓகேயா? நீங்கள் உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேம்னு சந்தேகப்படுற ஆள் எந்த ஊர் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் கூட கனெக்ஷனில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த 1 person டெலிபதி இருக்கல, ஹார்ட்ஃபுல் டெலிபதி. உங்கள் ஹார்ட்டுக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் ஹார்ட் உங்களுக்கு பதில் சொல்லுது. நீங்கள் ஹார்ட்டுக்கிட்ட பேசின விஷயத்துக்கு எங்கேயோ ஒரு காணில் ட்வின் ஃப்ளேம்னு நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, அவன் உங்களுக்கு ஃபோன் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் மூலிமா அதுக்கு பதில் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அதே பதில் அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேம். அவன் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அவன் உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேம் இல்லை. முதல்ல இதை தெரிஞ்சுக்குங்க. ட்வின் ஃப்ளேமுங்கிறது உங்களுக்குள்ளேயே பேசுகிறது, உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்கிட்ட பேசுகிறது ஹார்ட்ஃபுல் டெலிபதி. அதுதான் ட்வின் ஃப்ளேம் டெலிபதி. ஓகேயா? நீங்கள் ஃபிசிக்கல் ஃபார்மில் எவனையோ நினச்சிட்டு பேசுகிறது 2 persons இன்வால்வ்டு வந்து மைண்ட் டு மைண்ட் டெலிபதி தானே தவிர இட் இஸ் நாட் ட்வின் ஃப்ளேம் டெலிபதி. ஏன் இது எவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, இந்த ஃபோனில் எனக்கு கால் செஷனுக்கு வரீங்க பாருங்கள், அப்போ என்னால் முடியலடா சாமி அப்படி இருக்கும் எனக்கு. ஏன்னா இல்லை மேம் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, எனக்கு இங்கேருந்தே தெரிஞ்சிருச்சு. அது எப்படி மேம் தெரியும்? ஒரு பர்சன் என் ட்வின் ஃப்ளேம் இல்லைன்னா என்னால் எப்படி உணர முடியுது? உங்களுக்கே இந்த கேள்வி அப்பட்டமாக தெரியலையா? ஏன்னா ஒரு பர்சன், இப்போ நான் வந்து டேரட் கார்டு ரீடிங் இஸ் அன் எனர்ஜி ரீடிங். ஓகேயா? டேரட் கார்டில் உங்கள் ஃபோட்டோவை வாங்கி நான் உங்களுக்கு டேரட் கார்டு ரீட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் என் ட்வின் ஃப்ளேம்னு அர்த்தமா? உங்களை நினச்ச மாத்திரத்திலே, உங்கள் உருவத்தை நினச்ச மாத்திரத்திலே, உங்கள் பேரை நினச்ச மாத்திரத்திலே உங்கள் எனர்ஜியோடு என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் எனர்ஜி ரீடிங், டேரட் கார்டு ரீடிங். ஓகேயா? உங்களோட ஆரா, என்னோட ஆரா, கார்ட்ஸோட எனர்ஜி, யூனிவர்சல் லைவ் எனர்ஜி, இதை பூரா கனெக்ட் பண்ணி தான் டேரட் கார்டு வாசிக்கிறோம். அப்போது எனர்ஜி டு எனர்ஜி கனெக்ஷன் இஸ் கால் ட்வின் ஃப்ளேம், இட்ஸ் கால் டெலிபதி கனெக்ஷன் இல்லையா? ஸோ இந்த டெலிபதி கனெக்ஷன் நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்குது. எல்லார்கிட்டையுமே நம்மளால் டெலிபதிக்கெல்லாம் கனெக்ட் ஆகிக்க முடியும். செல்ஃப் டெலிபதி தான் ட்வின் ஃப்ளேம் டெலிபதி. மைண்ட் டு மைண்ட் டெலிபதி, 1 person கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் கிட்ட போகிற எனர்ஜி கார்டு கனெக்ஷனே டெலிபதி தான். தட் இஸ் ஜஸ்ட் டெலிபதி தான். இட் இஸ் நாட் ட்வின் ஃப்ளேம் டெலிபதி. ஓகேயா? ஸோ அப்போ நீங்கள் யார் கூட எல்லாம் பழகுறீங்களோ அவங்க கூட எல்லாமே உங்களுக்கு டெலிபதி ஒர்க் ஆகும்ல. ஒரு கார்டு, டேரட் கார்டுக்கே டெலிபதி ஒர்க் ஆகுது. ஓகேயா? நீங்கள் அப்படியே அப்சசிவாக உயிராக பழகிற, நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே மண்டைக்குள்ளே ஃபுல்லாக திங்க் பண்ணிக்கிட்டே 24 மணி நேரம் அப்சஸ்டாக இருக்கிற ஒரு பர்சன் கூட உங்களுக்கு டெலிபதி வேலை செய்யாதா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த அப்சஷனில் இருந்தாலும் வெளியே வந்து காமன் சென்ஸ் வச்சு யோசிச்சு பாருங்கள். ஸோ டோன்ட் பி இன் எல்யூஷன். ஒரு டெலிபதி வேலை செஞ்சிச்சுன்னா உடனே அவன் ட்வின் ஃப்ளேமு. அப்படி பார்த்தா என் கிளைண்ட்டை பூரான ட்வின் ஃப்ளேம்னு தான் சொல்லிக்கணும், என் டேரட் கார்டு பூரான ட்வின் ஃப்ளேம்னு தான் சொல்லிக்கணும். வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு, அதனால தான் இப்படி சொல்கிறேன் நான். ஸோ டோன்ட் பி இன் திஸ் இல்யூஷன். இந்த இல்யூஷனுக்குள்ளேயே ட்ராப் ஆகி கிடக்காதீங்க. ப்ளீஸ் பி மோர் சீரியஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் இன் அ டீப்பர் லெவல். ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் இஸ் அ வெரி வெரி டீப் கான்செப்ட். ஓகே, சூப்பர்ஃபிஷியலாக நுனிப்புல் மேயிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ட்வின் ஃப்ளேம்னு அடிச்சுக்கிட்டு கிடக்காம உண்மையிலே ட்வின் ஃப்ளேம் யூனியன் வேணும், நான் ரொம்ப சீரியஸாக இருக்கேன் மேம், அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும்னா தயவு செஞ்சு அதுக்கான கோச்சிங்க்கு போங்க. என்கிட்ட இல்லை, யார்கிட்ட உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ, யார் ரொம்ப நாலேஜபிளாக இருக்காங்க, இதில் வெல்வெஸ்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எங்கே யார்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ, யார்கிட்ட ரெசனேட் ஆகுறீங்களோ, தயவு செஞ்சு கோச்சிங்க்கு போங்க. ப்ளீஸ் பி நாலேஜபிள். டீப்பாக தெரிஞ்சுக்குங்க. ட்வின் ஃப்ளேம், அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னர் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் யூ கேன் மேக் இன் யுவர் லைஃப். இனிமேலும் அந்த பிளண்டர் பண்ணாதீங்க. ஒரு தடவை பிளண்டர் பண்ணிங்கன்னா மிஸ்டேக், திருப்பி தெரிஞ்சே தப்பு பண்ணிங்கன்னா அது மிஸ்டேக். பிளண்டர் பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஓகே, ஃபர்கிவன். அடுத்த தடவை அதே தப்பு பண்ணிங்கன்னா என்ன, அது மிஸ்டேக், தெரிஞ்சே நீங்கள் பண்ணுறீங்க. டோன்ட் டூ தட். பி லிட்டில் சீரியஸ், பி லிட்டில் ப்ராக்டிக்கல். உண்மையிலேயே அதுக்கு சீரியஸாக இருக்கீங்கன்னா ஸ்டெப் எடுங்க. அதை விட்டுட்டு சும்மா டயத்தை ஓட்டிகிட்டு தெரியாதீங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு தெரியாதீங்க.
இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறதுல இருந்து தான் நான் இந்த வீடியோவே பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் மெயினாக நான் பண்ணணும்னு நினச்சேன், சொல்லணும்னு நினச்சேன் எல்லாத்துக்கும். இந்த ட்வின் ஃப்ளேம் வீடியோஸ் போட்டால் உடனே கீழே வந்து கமெண்ட் போடுறீங்க பாருங்கள். கமெண்ட் போடுறவங்க பூராமே என்ன போடுறீங்க, என்னோட டிவைன் மாஸ்குலைன் பற்றி போடுங்க மேம். அதாவது பொதுவாகவே டிவைன் மாஸ்குலைன் என்ன செய்கிறாங்க, டிவைன் மாஸ்குலைன் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஃபீலிங்ஸ் என்ன, நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, டிவைன் மாஸ்குலைன் இந்த கஷ்டத்தை எல்லாம் படுவானா, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ட்வின் ஃப்ளேம் கான்செப்டே என்ன தெரியுமா, உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற உங்கள் டிவைன் மாஸ்குலைனோட நீங்கள் வாழ கற்றுக்கணும். ஓகேயா? மனசும் மனசாட்சியும் எப்போ ஒன்றாவே இருக்கணும். உங்கள் மனசே புத்தியிலேருந்து டபால்னு வெளியே வந்து உங்கள் இதயத்துக்குள்ளே, அதாவது மனசாட்சிக்குள்ளே போய் எனர்ஜியாக வாழ கற்றுக்கணும். இதுதான் இன்னர் யூனியன். இந்த இன்னர் யூனியனை ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவோம். எதுக்கு இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு, நம்ம பூமியில் இருக்கோமா, நம்ம வந்து எர்த்லி பீயிங், ஓகே, நம்மளை தாண்டி ஒரு ஹையர் பவர் இருக்குதுன்னு நம்புகிறோமா, ஹையர் பீயிங். இப்போ நம்மளோட ஃப்ரீக்குவன்சி 220 இருக்குது, அந்த ஹையர் பீயிங்கோட ஃப்ரீக்குவன்சி 740 இருக்குதுன்னு வச்சுப்போம். இதுதான் டுவாலிட்டி. ஓகேயா? அது வந்து கம்ப்ளீட்லி டிவைன், நம்ம கம்ப்ளீட்லி எர்த்லி பீயிங்காக இருக்கும். நம்ம நெகட்டிவாக இருக்கோம், அவங்க பாசிட்டிவாக இருக்காங்க. ஓகே, நம்மளை மேனிப்புலேட் பண்ண முடியும். நம்ம வந்து நிறைய டார்க்னஸ் எனர்ஜியெல்லாம் கேரி பண்ணிகிட்ருக்கோம், அவங்க லைட்டாக இருக்காங்க. ஓகே, இப்போ ரெண்டு இருக்குது. என்ன இருக்குது, நம்ம எர்த்லி பீயிங் இருக்கோம், நம்மளை தாண்டினா ஒரு ஹையர் பவர் இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அந்த ஹையர் பவருக்கு 740 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி, நமக்கு 220 ஃப்ரீக்வன்சி. நம்ம 220லேருந்து 740க்கு போகணும். ஓகேயா? அந்த 740க்கு போகிற வழியில் பூரா, அந்த போகிற வழி பயணம்தான் நம்ம ஜேர்னி. ஓகேயா? அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுறது தான் ஆக்சுவல் பாத்தே. அந்த ஜேர்னி நம்ம மார்ச் ஃபார்வர்டாகி மேலே மேலே போய்கிட்டே இருக்கணும்னா ஆன் தி வேல இருக்கிற அப்டக்கிளை ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கிட்டே போகணும். தடைக்கற்களை பூரா நகட்டிக்கிட்டே போகணும். அந்த தடைக்கல் பூரா என்ன, எமோஷனல் ட்ராமா, அதை பூரா நகட்டிக்கிட்டு போகிறது தான் ஹீல் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ ஹீலிங் ஜேர்னி. அப்போ 220லேருந்து 740க்கு போகிறதுக்குள்ளே எல்லாம் ஹீல் பண்ணிடுவோம். ஹீல் பண்ணி 740க்கு போயிட்டோன்னா என்னது, அதுதான் அசென்ஷன் ஜேர்னி, ஹீலிங் ஜேர்னி. அதுக்கப்புறம் அசென்ஷன் ஜேர்னி 740லேருந்து இனி சோல் எவல்யூஷன் நடக்கணும். மேலே இன்னும் நம்ம தர்ம வழி பாதையிலேயே வாழ ஆரம்பிக்கணும். இப்போ வரைக்கும் நாலேஜ் கெயின் பண்ணிட்டோம், ஹீல் பண்ணி அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு வந்துட்டோம். அப்புறம் அந்த ஃப்ரீக்குவன்சியாகவே வாழணும்ல. 740க்கு வந்துட்டோன்னா அதுதான் அசென்ஷன் ஜேர்னி. இப்போது 220 740ங்கிறது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸு. இது வந்து லோ வைப்ரேஷன், அது ஹை வைப்ரேஷன். இது டியூவாலிட்டி. ஓகேயா? ஸோ இது எர்த்லி பீயிங், அது டிவைன் பீயிங். இதெல்லாம் டியூவாலிட்டி. இப்போது நம்மளும் ஹீல் ஆகி 740க்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அந்த ஹையர் செல் நம்மளை தாண்டினா ஒரு ஹையர் பவர் இருக்குது, அந்த ஹையர் பவரோடது 740. இப்போ நம்ம ஹீல் ஆகி நம்மளும் அந்த ஹையர் பவர் லெவலுக்கே வந்துட்டோம், ஹையர் பவர் கூடயே நிற்கிறோம். நம்மளுக்கும் 740 இருக்குது. அப்போது இந்த 740 இருக்கிற ஃப்ரீக்குவன்சியில் ஹையர் பவர் எது, எர்த்லி பீயிங் எதுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுதான் ஒன்னஸ். இப்போ டியூவாலிட்டி மறைஞ்சு ஒன்னஸ் வந்துருச்சு. ஓகே, இந்த ஒன்னஸ்லேயே இருக்க கற்றுக்கிறது தான் அசென்ஷன் ஜேர்னி. இந்த ஒன்னஸையே வாழ்க்கையாக வாழ்கிறது தான் அசென்ஷன் ஜேர்னி. ஓகே, இந்த 740லேயே இருக்கணும். இந்த 740 விட்டு ரைஸ் தான் ஆகணுமே தவிர 740 விட்டு கம்மியாகக்கூடாது. இதுதான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ஓகே, ஸோ அப்போது இந்த ஹீலிங் ஜேர்னி தான் உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியனை கொண்டு வந்து கொடுக்குமே தவிர, இதுதான் வந்து ஆக்சுவல் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. இதை விட்டுட்டு நீங்கள் ட்வின் ஃப்ளேம் மேலே அப்சஷன்லேயே இருக்கிறது, சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. நம்ம என்ட்ரு ஆகும்போது நம்ம ட்வின் ஃப்ளேம் வேணும்னு தானே என்ட்ரு ஆகிறோம். அப்போ இப்போ நம்ம அந்த பாதையை கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு வருஷக்கணக்காக வேஸ்ட் பண்ணி 10 வருஷம் 15 வருஷம் வேஸ்ட் பண்ணி இப்போ ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணி யூனியனில் இருக்கிறோம். அப்படின்னா அந்த பாதையை நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்கவுங்க லைஃப் ஜேர்னி, அவங்கவுங்க ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் கரு ஒன்று தான், அதுக்கு ஆணி வேர் ஒன்று தான். அதனால் அதுக்கு உள்ளே இருக்கிற இப்படி தான் பயணிக்கணுங்கிற விஷயம் ஒன்று தான். நீங்கள் பயணிக்கிற விதம் தான் டிஃப்ரெண்ட் ரூட்டு. அதை உங்கள் வழியில் நீங்கள் எப்படி வேணாலும் பயணிச்சுக்குங்க. ஆனால் அந்த கருவை கற்றுக்குங்க. ஓகே, ஸோ இதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ பி லிட்டில் ப்ராக்டிக்கல் அண்ட் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அண்ட் பி லிட்டில் சீரியஸ் இன் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. அண்ட் உங்கள் லைஃப் பார்ட்னரை வைஸ்ஃபுல்லாக டிசைட் பண்ணுங்கள். சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா எத்தனை ஹியூமன் பீயிங் கிட்ட இந்த ட்ரையல் அண்ட் எரரை பார்ப்பீங்க? திங்க் ஆஃப் இட். கீழே கமெண்ட்ஸில் எனக்கு போடுங்க. ஓகேயா? இன்னொன்று, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து எதுக்காக இவ்வளோ விஷயமா சொல்ல வந்தேன்னா,
இந்த ஹீலிங் ஜேர்னியே எதுக்குன்னா ஃபிசிக்கல் யூனியனுக்கு தான். ஓகேயா? அந்த நான் சொன்னேன்ல 740 ஹர்ட்ஸ்னால் நீங்களும் 740 எர்த்லி பீயிங்க தன்னை ரைஸ் பண்ணி 740 ஹர்ட்ஸுக்கு போயிடுச்சு. அந்த ஹையர் பவரோட இதுக்கு போயிடுச்சுன்னா 740 இந்த 2 740ல எது ஹையர் பீயிங் எது எர்த்லி பீயிங்னே கண்டுபிடிக்க முடியாது போனதுக்கப்புறம். அதுதான் ஒன்னஸ் ஸ்டேட்டு. ஓகே, இதுதான் இன்னர் யூனியன். இந்த இன்னர் யூனியன் அச்சீவ் பண்ணுறது தான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோட தாற்பயம். இன்னர் யூனியனுடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் ஃபிசிக்கல் யூனியன் பூமியில் நடக்குது. ஓகேயா? இன்னொன்று ட்வின் ஃப்ளேம் அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் ரெண்டும் டிஃப்ரெண்ட். லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது ஒரு பொருளோ ஆப்ஜெக்டோ மனிதரோ வேறு எதுவும் வாழும் விஷயமோ எதை நீங்கள் பூமியில் அட்ராக்ட் பண்ணுனாலும் நீங்கள் விஷன்ஸை க்ரியேட் பண்ணுவீங்க. உங்கள் மைண்டில் அந்த விஷன்ஸை ஓட்டி பார்ப்பீங்க, அதோட எமோஷன்ஸோடெல்லாம் கலந்துப்பீங்க. புத்தி வழியாக அது பிரபஞ்சத்துக்கு போகுது. அந்த பிரபஞ்சத்தில் என்ன நிலைவலை இருக்கோ அந்த நினைவலைக்கு என்ன ஃப்ரீக்வன்சியோ அந்த ஆப்ஜெக்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உங்களுக்கு ரியாலிட்டியில் நீங்கள் எனர்ஜியாக கொடுத்ததோ ஆப்ஜெக்டாக கொடுத்துருது. இது லா ஆஃப் அட்ராக்ஷன். ஓகேயா? ட்வின் ஃப்ளேம் அட்ராக்ஷன் இப்படி வேலை செய்யாது. ட்வின் ஃப்ளேம் அட்ராக்ஷன்னா என்ன? நீங்கள் உங்கள் ஹார்ட் அட்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த அட்ராக்ஷன் ட்வின் ஃப்ளேம் அட்ராக்ஷனில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற விஷன்ஸு, நீங்கள் க்ரியேட் பண்ணுற எப்படி சொல்கிறது இமேஜினேஷன்ஸு இதெல்லாமே மைண்டுக்கு போய் மைண்ட்லேருந்து பிரெயினுக்கு போகாது, ஹார்ட்டுக்கு போகணும். ஹார்ட் அட்ராக்ட் பண்ணணும். ஹார்ட்லேயுமே இன்னொன்று என்னென்னா இந்த விஷன்ஸ் மாத்திரமே பத்தாது. நீங்கள் ப்ராக்டிக்கல் டெய்லி டே டு டே லைஃப்பில் உங்கள் ஆத்தென்டிக் செல்ஃபாக எப்படி வாழ்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் டெய்லி பிஹேவியர். டெய்லிங்கிறது காட்டிலும் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, ஹவு ட்ரூத்ஃபுல் யூ ஆர் டு யுவர் ஹார்ட் அப்படிங்கிறது அந்த ஹார்ட்டில் பெரிய டிக் மார்க் விழுகணும். எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணணும். மனசாட்சிக்கு அந்த ஹையர் செல்ஃபுக்கு உங்களோட மனசை பிடிக்கணும், உங்கள் இதயத்துக்கு உங்கள் மனசை பிடிக்கணும். அதுதான் ட்வின் ஃப்ளேம் அட்ராக்ஷன். அந்த மனசை பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் இதயத்துலேருந்து புத்திக்கு போய் புத்தியிலேருந்து பிரபஞ்சத்துக்கு போகுது உங்களோட ஆசைகள், உங்களோட ஏன்னா நீங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. அது பூரா அந்த நினைவலைகள் பூரா பிரபஞ்சத்துக்கு போகுது. எப்படி போகுது? இதயத்துலேருந்து புத்திக்கு போய் பிரபஞ்சத்துக்கு போகுது, மனசுக்கே போகாது. இதுதான் டிஃப்ரென்ஸு. அப்போ உங்கள் இதயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபிசிக்கலில் உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை தேடி வருவாங்க. ஓகேயா? இதுதான் டிஃப்ரென்ஸு ட்வின் ஃப்ளேம் அட்ராக்ஷனுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும். ஸோ அப்போது நீங்கள் அந்த 740 ஹர்ட்ஸ் ஆகிறது தான் இன்னர் யூனியன். அப்போ இன்னர் யூனியன்லேயே இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஹையர் செல்ஃபோடையே வாழ கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். டெய்லி பேசிஸில் ஹையர் செல்ஃபும் மனசும் மனசாட்சியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக லவ்வர்ஸாக வாழ கற்றுக்குச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த எனர்ஜியே போதும், அந்த நிறைவு நிலை வரணும். ஐ எம் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் அப்படிங்கிற அந்த நிறைவு நிலை வரணும். எனக்கு என்னோடய எனர்ஜியோட வாழ்கிறதே ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ஃபிசிக்கல் ஃபார்மில் என் ட்வின் ஃப்ளேமையே தேடலை அப்படிங்கிற அந்த நிலை வரணும். அதுதான் யூனியன் கான்ஷியஸ்னஸ்லேயே நீங்கள் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு எப்பெல்லாம் உங்கள் தேடுதல் வெளியே போகுதோ, ஓகேயா? அதாவது என்னோடய மாஸ்குலைன் என்ன பண்ணுறான், பூமியில் என்ன பண்ணுறான், ஓகேயா? இது நீங்கள் தேடுதல் வெளியே போகுது, மனசில் நினச்சிங்கனாலும் அது வெளியே தானே போகுது தேடுதல். இப்போ ஒரு டேரட் கார்டு ரீடிங்கை பார்க்குறது, என் மாஸ்குலைன் எப்போ வருவான், என் மாஸ்குலைனை பற்றி என்ன மெசேஜ் வந்திருக்காங்க, மெசேஜ் ஃப்ரம் டிவைன் மாஸ்குலைன் ஏதாவது வீடியோ வந்திருக்கா, இதெல்லாம் தேடிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கமெண்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணுறீங்கல்ல என்னோட டிவைன் மாஸ்குலைன், இது எல்லாமே செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ் தான். அப்போ நீங்கள் ஃபுல்லாக ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் மேலே அப்சஷனில் தான் இருக்கீங்க. உண்மையிலேயே ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் என்னோடய ட்வின் ஃப்ளேமை ஃபிசிக்கலில் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுங்கிறதுக்கு சீரியஸ்னஸோடு இல்லை. நீங்கள் செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ்லேயே இருந்துக்கிட்டு ட்வின் ஃப்ளேமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணி ட்வின் ஃப்ளேம் கூட வாழணுங்கிற தீவிரத்தன்மை இருந்தால் இப்படி பேசிக்கிட்டே உட்காந்துருக்க மாட்டீங்க. ட்வின் ஃப்ளேம் கான்செப்டில் அப்சஸ்டாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, ஆக்ஷன் எடுக்க ஸ்டெப் எடுக்கிறதுக்கு கோச்சிங்க்கு போயிருப்பீங்க இந்நேரம். ஸோ இதுவுமே நீங்கள் மாயையில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாயையில் இருந்தாலும் வெளியே வாங்க, ஆக்ஷன் எடுங்க, கோச்சிங் கற்றுக்குங்க. ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியனுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். ஓகே, ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ மிஸ்டீஸ் ட்வின் ஃப்ளேம்ஸ் சேனல் பொதுவாகவே எல்லா லாங்குவேஜ் 3 லாங்குவேஜஸ்லேயும் அதனுடைய மெயினான எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் ஒரு மேரிட் உமனாக இருந்தேன். வளரும்போதும் என்னோட ஹாப்பினஸ்க்கு எப்படி சொல்கிறது, என்னோடய ட்ரீம்ஸ் இதுதான்னா
அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கூட பயந்து அதை செஞ்சுக்குவேன், வீட்டுக்கு தெரியாமல் செய்வேன். அப்படி தான் வளர்ந்தேன் ஒரு குழந்தையா. அது வீட்டுக்கு தெரிஞ்சிருமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பதக்குன்னு இருக்கும் மனசு. ஓகே, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயும் பயங்கர கஷ்டம். அதுக்கப்புறம் அங்கேயும் இருக்க முடியாமல் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து திருப்பி அம்மா அப்பா வீட்டில் தான் இருந்தாகணுங்கிற நிர்பந்தம். ஏன்னா எனக்கு வேறு போக்கிடம் கிடையாது. அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து திருப்பி எதுவுமே மாறல. அம்மா அப்பா வீட்டில் அவங்க அப்படியே தான் இருந்தாங்க. ஸோ திருப்பி அங்கேயும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் நானாக ஒரு சம்பாத்தியத்தை கொண்டு வந்து கோச்சிங் கொண்டு வந்து நானே ஃபஸ்ட்டு ஒரு HDFCக்கு வேலைக்கு போய் அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஸோ என்னுடைய மிஸ்டீஸ் ட்வின் ஃப்ளேம்ஸ் சேனலினுடைய நோக்கமே என்னென்னா, அப்போ எந்த அளவுக்கு ஒரு பெண் பிள்ளை சின்ன வயசுலேருந்து எமோஷ்னல் ட்ராமாவோடையே வளர்றா அப்படிங்கிறத என்னால் நல்லா உணர முடியும். நீங்கள் பேசும்போதே உங்களோட எனர்ஜியிலேருந்தே என்னால் அதை பிக்கப் பண்ணிக்க முடியும். உங்கள் வாய்ஸ்லேருந்தே பிக்கப் பண்ணிக்க முடியும். உங்கள் ப்ரீத் பேட்டர்ன்லேருந்தே பிக்கப் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். கல்யாணம் ஆயிருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி 80s கிட்டலாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் என்கிட்ட வர்றீங்க. ஓகே, வர்றதுலேயும் 2 பேட்டர்ன் இருக்கீங்க. ஒரு சிலர் எனக்கு ட்வின் ஃப்ளேம் எல்லாம் வேண்டாம், எனக்கு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைச்சா போதும், நான் வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இன்னொருத்தவங்க எனக்கு மனசு நிம்மதியும் வேணும், கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ட்வின் ஃப்ளேம் கோச்சிங்க்கு வரேன். ஸோ இந்த 2 கேட்டகரிக்குமே பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கறது, நீங்கள் என்ன ட்ரீம் பண்ணுறீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அதாவது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறது தான். இப்போ ஃபிசிக்கல் யூனியன் வேணுங்கிறவங்களுக்கு ஃபிசிக்கல் யூனியன் சொல்லிக் கொடுப்பேன். எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் வேணுங்கிறவங்களுக்கு எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் சொல்லிக் கொடுப்பேன். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, ஏன்னா இதெல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் வாழ்க்கையில். ஸோ இதுதான் உண்மையான மிஸ்டீஸ் ட்வின் ஃப்ளேம்ஸ் சேனலோட எய்மு, பர்பஸு. ஓகே, அதே மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம 80s கிட்ஸுக்காக. 80s கிட்ஸோட பிள்ளைங்க, 80s கிட்ஸோட தங்கச்சி பிள்ளைங்க இருப்போம்ல, அதாவது எப்படி சொல்கிறது, 80s கிட்ஸோட தங்கச்சிங்க, கசின் சிஸ்டர்ஸ், ஓன் பார்ன் சிஸ்டர்ஸ், எங்கர் சிஸ்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் ஜென் செட் கிட்ஸுன்னு சொல்லுவோம். இந்த ஜென் செட் கிட்ஸோட அப்புறம் நம்ம 80s கிட்ஸோட கிட்ஸு, இவங்கெல்லாம் 2K கிட்ஸு. ஓகே, ஸோ ஜென் செட் கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் ஆல்ரெடி அவங்க நம்ம அனுபவிக்கிற, அதாவது அந்த 2K கிட்ஸோட அம்மா அப்பா நம்ம தானே, நம்ம அனுபவிக்கிற ரணத்தை பூரா அவங்க பார்த்துட்டாங்க. நம்ம மேரிட் லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் அக்கப்போரு, சண்டை, அடிதடி, இதையே பார்த்து அவங்க கல்யாணத்துலேயே என்ன சொல்கிறது, நம்பிக்கை எல்லாமே வளர்ந்துட்டாங்க. ஸோ இந்த கோச்சிங் இப்போது என்னென்னா அவங்களுக்கும் பொருந்தும். உங்களுக்கு பெயின் ஃபேக்டரே தெரிய வேண்டாம். ஏன்னா பெயின் ஃபேக்டர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, டெய்லி உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு வந்து விட்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பெண்ணு வந்து இன்றைக்கி இருக்க 2K கிட்டுக்கு, குழந்தைக்கு கல்யாணமே வேண்டான்னு நினைக்கிறான்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, சுற்றி இருக்கிற ஆணுக்கு பூரா வழியை தான் கொடுக்க தெரியும். அப்பாவாக இருந்தாலும் அவர் நம்மளை கண்டிஷன் பண்ணி அடக்குமுறையில் தான் வளர்த்துருக்காரு. நம்ம உணர்வுகளையே புரிஞ்சுக்க தெரியாத ஒரு ஆண் எப்படி என்னை சந்தோஷமாக வச்சுக்குவான்? இதுதான் அவங்களோட பாயிண்ட்டு. அதனால் அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. இன்னொன்று ஜென் செட் கிட்ஸும் நம்மளோட 2K கிட்ஸும் எப்படி ஆயிட்டாங்கன்னா, அம்மா எப்போ பார்த்தாலும் எமோஷ்னலாக வீக்காக இருந்து தொட்டத்துக்கெல்லாம் அழுகிறதையே பார்த்து இவங்கெல்லாம் எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஆனால் எமோஷ்னலி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா, இந்த டே டு டே பேசிஸில் அம்மா அப்பா போடுற ட்ராமாவை பார்த்து வாழ்க்கையே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் எப்படி அவங்கள தயார்படுத்திக்கிட்டாங்கன்னா, வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், இதை கடந்து தான் போகணும், இதை கிராஸ் பண்ணி போவோம்னு அவங்க உணர்ச்சிகளே நம்பாகி போச்சு, மறத்து போச்சு. ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற வரைக்கும் ஆட்டம் போடுறாங்க, பாட்டம் போடுறாங்க. சொசைட்டிக்குள்ளே இருக்கிற வரைக்கும், அந்த ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க வீட்டுக்கு, அவங்க ரூமுக்கு வந்துட்டு அவங்க லைஃபே மீனிங்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. இதுதான் ஜென் செட் கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் இருக்கிற பெரிய ட்ராபேக். தே ஆர் எமோஷ்னலி நம்பு. அவங்களோட உணர்வுகளே சரியாக தப்பாக மீனிங்ஃபுல்லாக இல்லையானே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அதை சரியாக வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை, அது அவங்க எவிடென்ஷியலாக விட்னஸ் பண்ணவும் இல்லை. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கைடன்ஸ் கொடுக்கறது தான் மிஸ்டீஸ் ட்வின் ஃப்ளேம் சேனலினுடைய பர்பஸே. இப்போ 80s கிட்ட என்னை தேடி வரீங்க அப்படின்னா உங்களுக்கும் என்னால் கோச்சிங் கொடுக்க முடியும். எங்கள் அம்மாவோட ஜெனரேஷன் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் 60s and 70s, அவங்க என்னை தேடி வர்றீங்கனாலும் என்னால் உங்களுக்கும் கோச்சிங் கொடுக்க முடியும். இப்போ என்னோட தங்கச்சி ஜெனரேஷன் இருக்காங்க பாருங்கள், ஜென் செட் கிட்ஸ், 70s கிட்ஸு, அவங்களுக்கும் 70s இல்லை 90s கிட்ஸு, அவங்களுக்கும் என்னால் கோச்சிங் கொடுக்க முடியும். இப்போ 2K கிட்ஸுக்கும் என்னால் கோச்சிங் கொடுக்க முடியும். இப்போ இருக்க ட்ரெண்டுக்கும் கொடுக்க முடியும். பழைய ஆளுங்களோட சைக்காலஜியும் எனக்கு தெரியும், அவங்களுக்கும் கோச்சிங் கொடுக்க முடியும். இதுதான் ட்வின் ஃப்ளேம் சேனல். நம்ம மிஸ்டீஸ்
ட்வின் ஃப்ளேம்ஸ் சேனல்னுடைய பர்பஸே நான் ஓப்பன் பண்ணது. ஓகேயா? ஸோ பி லிட்டில் ப்ராக்டிக்கல், பி லிட்டில் சீரியஸ். உண்மையிலேயே உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட ட்ரீம் லைஃபை ரியாலிட்டியில் வாழணுன்னா அதுக்கு சும்மா வெட்டியாக உட்காந்து உங்கள் யூடியூப்பில் முன்னாடி ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வர்ற எல்லா வீடியோஸையும் பார்த்துட்ருக்காம உங்களோட ட்ரீம் என்ன, அதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த வீடியோஸை பாருங்கள், இல்லை கோச்சிங்க்கு வாங்க. ஓகே, சரி கைஸ், இதுக்கு மேலே இந்த டாபிக் பற்றி பேச வேணாம். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே நடந்து இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி மூச்சு வாங்குது. ஓகே, நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய்.